இந்த இடத்துல இருக்கிறது. எல்லா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே. கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் சொல்லுங்களேன், நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். சொல்லுங்களேன், எண்ணங்கள் ஏக்கங்கள், ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா, எல்லாமே அறிந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால், எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து, பற்றி பிடித்திருக்கின்றீர். கரங்களை தட்டி சொல்லாம சேர்ந்து, நன்றி ராஜா ஈஸ்வர தேவ மகிமை இந்த ராத்திரி வேளையில இறங்கி வரும்படியா, இறங்கி வரும்படியா, இறங்கி வரும்படியா. நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்களேன், நன்றி நன்றி ராஜா. ரபா பாபா பாபா ஓரியாம் துரபா ரஹேனா. நன்றி ராஜா, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி அப்பா. வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, ஜனவரி மாதம் தொடங்கி ஏப்ரல் மாசம் வரைக்கும் கிருபையாய் பாதுகாத்து நடத்தி மே மாசம் 1ஆம் தேதி கொண்டு வந்தாரு, கொண்டு வந்தாரு, கொண்டு வந்தாரு. கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். என் பலத்தினால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, என் பணத்தினால் அல்ல, என் படிப்பினால் அல்ல, என் வேலையினால் அல்ல. எல்லாம் ஒரு கிருபை, எல்லாம் ஒரு கிருபை, எல்லாம் ஒரு கிருபை. கரங்களை தட்டி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை ஆண்டவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் சுத்திருக்கின்றீர். நன்றி ராஜா. சொல்லுங்களேன், இயேசு. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? நன்றி ராஜா இயேசு ராஜா, என் மீது அன்பு கூர்ந்து.
சொல்லுங்க வாயை திறந்து. பலியானி உங்க வாயிலிருந்து வரட்டும், உங்க வாயிலிருந்து. எனக்காய் ரத்தம் சிந்தி, கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கழுவினீர், பிரித்தெடுத்தீர், பிறக்கும் முன்னால் பிரித்தெடுத்தீர், பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட அப்பா பிரித்தெடுத்தீர். சொல்லுங்களேன். ஓ உமக்கென்று வாழ்ந்திட. கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராய் ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. I will worship you Lord, I will worship you. ஆராதனை உமக்கே. உங்க உள்ளத்துல இருந்து பாடுங்களேன், உங்க உள்ளத்துல இருந்து. அனுதி உம்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்களேன். உம்மைதான் நான் பார்க்கிறேன். ஆமாப்பா, உங்களை பார்க்க வந்துட்டேன். பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. ரபாபதரதரா அப்பா நான். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். அப்பா இயேசுவே, அப்பா நான் ஒரு நாளும் அவமானம். ஓ கண்கள் நீதிமானை பார்க்கின்ற, உன் செவிகள் மன்றாட்டை. ஓ கண்கள் நீதிமானை, ஆமாப்பா ஆமாப்பா, செவிகள் மன்றாட்டை கேட்கின்ற. இடுக்கண் நீக்கி, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். சொல்லுங்களேன். இடுக்கண் என விடுதலையாக்கவும் அல்லதாப்பா முடியும். ஓ இறுதி வரை என்னை நடத்தி செல்வே, இறுதி வரை என்னை நடத்தி. கரங்களை உயர்த்தி. அவமானம் இந்த மே மாசம், இந்த மே மாசம் அப்பா அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வாய்களை திறந்து. ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஒரு உள்ளத்தோடு. ஆத்துமாவே சொல்லுங்களேன். நன்றி சொல்லு, ஒரு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. இதயத்திலிருந்து சொல்லாமா? என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. என் கர்த்தர் செய்த, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. என் கர்த்தர் செய்த, மீண்டுமா? என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நீங்க ரொம்ப நல்லவரப்பா, நீங்க ரொம்ப நல்லவரப்பா, நீங்க ரொம்ப நல்லவரப்பா.
தகுதியே இல்லாத என்ன தகுதிப்படுத்தி உட்கார வச்சிருக்கிறீங்களே, அதனால நல்லவர் அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இல்லை உலகிலே. அத நினைச்சுதான் நான் பாடுறேன். ஓ, அத நினைச்சுதான் உசுரும் ஆழுறேன். சொல்லுங்களேன். அத நினைச்சுதான் நான் பாடுறேன். சொல்லுங்க அப்பா. அத நினைச்சுதான் உசுரும். மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு மறவா மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கினவர் இயேசு மறவா. சொல்லுங்களா. மறவா மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு ஈமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கினவர் இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை, சொல்லுங்களப்பா, அபிஷேகம் செய்தவர். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வாக்குத்தத்தம் செய்தவர் மறவா. வானமும் பூமியும் வாக்குத்தத்தம் செய்தவர் மறவா. வாக்குத்தத்தம் செய்தவர் மறவா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா. மறவா இயேசு மறவாரப்பா, ஒரு ஈமை பொழுதிலும் மறவார். மறவார் மறவார் இயேசு மறவா, உன்னை உருவாக்கினவர் இயேசு மறவார். மறவார் 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 இயேசு மறவார். சொல்லுங்க. உன்னை ஒரு ஈமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கினவர் இயேசு மறவார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலை. கரங்களை உயர்த்தி சேர்ந்து ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலு. வாய்களை திறந்து ஆஹா. பரலோகமே உன்னை பாக்குது, பரலோகம் பாக்குது, பரலோகம் பாக்குது. இந்த உலகத்துல யார் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் உன்னை பார்க்கிறார். லேலுயா.
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் சொல்லுங்க, ஆமாப்பா, சர்வ சிருஷ்டியை எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழு. கடைசியாய் கரங்களை உயர்த்தி ஆஹா லே சபையாரா எல்லாம் ஒரே மனமா ஓ ஆஹா லேலுயா ஆஹா லே. கடைசியா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா சொல்லு. கரங்களை தட்டி, எல்லாம் நல்ல கரங்களை தட்டி, வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்களா ஒரு 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷை பேசலாமா? ஒரு ரப லஹனதி யாந்து ரப லப லபா, ஒரு யாந்த ரப லப ரப லப ரப லபா, ஒரு ரம நஹனதி யாந்து ரப லப ரப லபதி யாந்து ரபா, ஒரு ரப லா சியந்தரே, ஒரு ரப பப பப தி யாந்த ரப பப பப, ஒரு ரப லா துரப லப ரப லபா. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, வல்லமை இறங்கி வருவதாக சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நாங்க சிறுக, நீங்க மாத்திரமே பெருகும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்குறவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கூட நாங்க தூங்குவையா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் 2024வது வருடம் துவங்கி 4 மாதங்கள் நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். அதனால உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன தெரியுமா பண்ண? ஈமைனர் கொடுக்கல. உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணும்? அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். எதங்க? எதை நடத்தினார்ல, அவன் எதையோ நினைக்கிறான். உன்னை எங்க இருந்து தூக்கி எங்க வச்சிருக்கிறார்ல, ஒவ்வொரு நாளும் கிருபைய நடத்தினார்ல, அத நினைச்சுதான் உசுரோ வாழுற. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இல்லை உலகிலே. கடைசியா ஒரே ஒரு நிமிஷம், அத நினைச்சுதான் நான் பாடுறேன். சொல்லுங்களேன், அதனை எதை உன்னை உருவாக்கி அழகு பார்த்தார்ல, ஓ அத நினைச்சுதான் நான் பாடுறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லாம அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாம அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம் நினைக்கிற, வாசிங்க பார்க்கலாம். நல்லா கேளுங்க. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன பண்ண தெரிந்து கொண்டேன். அப்படிதானே சொல்லுது பைபிள். அல்லேலூயா. இங்க இருக்கிற யாரும் ஆண்டவர் என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கல. ஆனா ஆண்டவர் தான் நம்ம என்ன பண்ணி இருக்கிறாரு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில கர்த்தர் தெரிஞ்சிருப்பார். அப்படிதானே? அப்படிதானே? அப்படின்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தெரிஞ்சுக்கினீங்களா இயேசுநாதர? அவர் தான் உங்களை ஒரு விஷயத்திலேயோ ஏதோ ஒரு வியாதியிலையோ ஏதோ ஒரு காரியத்திலேயோ என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன பண்ணியிருக்கிறாரு,
You have not chosen me, I have chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை என்ன பண்ண. அப்போ அவர் தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது நிறைய வித்தியாசமா இருக்கு. நிறைய நம்ம வாசிச்சோம்னா நிறைய போலாம். ஆனா இது குடும்ப ஜெபம்ன்றதுனால இந்த குடும்பத்துக்கான ஒரு சில காரியத்தை சொல்றேன். உன் குடும்பத்தை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். ஒரு கம்பெனியை கூட 1000 பேர் இருக்கிற ஒரு கம்பெனியை கூட நடத்திடலாம். 4 பேர் இருக்கிற ஒரு வீட்டை என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது? அது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. 500 பேரை ஈஸியா சமாளிச்சு உட்கார வச்சிடலாம். ஆனா 4 பேர் இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறதே பெரிய ஒரு அது கேள்விக்குறி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராத்திரி வேளையில இங்க வந்த உங்களை பார்த்து சொல்றாரு, அம்மா நீ என்ன தெரிஞ்சுக்கல, உன் குடும்பம் என்ன தெரிஞ்சுக்கல, நான் தான் உன் குடும்பத்தை உருவாக்கி, நான் தான் உன் குடும்பத்தை தெரிந்து கொண்டு, நான் தான் உன்னை அழைச்சி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நிறைய நிறைய எல்லாருக்கும் நிறைய வசனங்கள் தெரியும். அதனால நான் வசனத்துக்குள்ள போக விரும்பல. நேரடியாக சில காரியங்களை உங்களுக்கு குடும்பத்தை பத்தி பேசணும்னு சொன்னாரு. எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லி, நேரம் இருந்தா எனக்கு என் குடும்பத்துல எனக்கு என்ன செஞ்சாருன்றதை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இங்க வேத வசனம் சொல்லுது, நான் தான் உன்னை என்ன பண்ணிட்டேன், தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் வேதத்திலேயே முதல் காரியம் ஒரு மனுஷனை உருவாக்குனார். அவன் பேர் என்னதுங்க? சொல்லுங்க. ஆதாமா. ஆதாம் தானே? அது ஏங்க ரொம்ப அல்லேலூயா சந்தேகமா சொல்றீங்க? ஆதாம் சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேருக்கு சந்தேகம், ஆதாமா யாரு தெரியலையே. அல்லேலூயா. வேதத்துல ஆண்டவர் முதல் ஒரு மனுஷனை உருவாக்கினார். அவன் பேர் ஆதாம். அவன் எப்படி உருவாக்கினார்னா, அவரை போலவே என்ன பண்ணாரா உருவாக்கி, ஆதாமுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, அமைச்சு கொடுத்தார். ஒரு வாழ்க்கை செட்டப் என்ன பண்ணாரு ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதாமுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, பறவையை கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. எல்லாம் ஜோடி ஜோடியா என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் அவன் தான் பேர் வச்சான். ஆதாம் தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணா பேர் வச்சு எல்லாத்தையும் பார்த்தான். எல்லாத்தையும் பார்த்த ஆதாமுக்கு ஐயோ எல்லாத்துக்குமே துணை இருக்குது, நமக்கு துணை இல்லைன்னு அவன் ஒரு நாள் நினைக்கல அது வரைக்கும். அல்லேலூயா. ஒருவேளை அதெல்லாம் பேரெல்லாம் வச்சுட்டு அந்த பறவையெல்லாம் பார்த்து ஒன்னெல்லாம் அவனுக்கு என்ன வந்திருக்கலாம், என்ன வந்திருக்கலாம், ஆசை என்ன பண்ணிருக்கலாம். உங்களுக்கு எப்போ ஆசை வருதோ அப்பதான் துணையை கர்த்தர் உண்டு பண்ணியிருப்பார். அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன பண்ணிருக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா உருவாக்கும் போது 2 பேரை உருவாக்கி இருக்கலாமே. அப்படித்தானங்க பறவைகள் எல்லாம் ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏற்ற ஒரு ஏவாளை ஆண்டவர் என்ன பண்ணாரு, உருவாக்கினார். அவளுக்கும் இவன் தான் பேர் வைக்கிறான். உன்னை மனுஷன்ல இருந்து எடுத்ததுனால உனக்கு என்னன்னு பேர் வைக்கிறேன், சொல்லுங்க, என்னன்னு பேர் வைக்கிறேன், மனுஷனு பேர் வைக்கிறேன். இங்க எல்லாருக்கும் இந்த சப்ஜெக்ட் தெரியும். ஏவாளை பிசாசு என்ன பண்ணா, சாத்தான் சர்பத்தின் மூலியமா என்ன பண்ணாங்க, வஞ்சித்தா. இங்க நீங்க வேதத்துல போயிட்டு வாசிச்சீங்கன்னா தெரியும், ஆதியாகமத்துல வாசிச்சா தெரியும், ஏவாளும் சர்பமும் சந்தித்து என்ன பண்றாங்க, 2 பேரும் ஒரு 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 உரையாடலே போதாங்க. அல்லேலூயா. ஒரு உரையாடலே என்ன பண்ணுது, போது. இந்த உரையாடல் நடக்கும் போது யார் அங்க இல்ல, சொல்லுங்களேன், யாரு இல்லங்க, ஆதாம் இல்ல. ஒருவேளை ஆதாம் அங்க இருந்திருந்தா, இந்த உரையாடல் என்ன பண்ணிருக்காது, என்ன பண்ணிருக்காது, நடந்திருக்க. ஏன்னா ஆதாம் கிட்ட தான் எல்லா ரகசியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு சொன்னார். ஏவாள் கிட்ட சொல்ல, ஆதாம் கிட்ட தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு. அதனாலதான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் யாரை கூப்பிட்டாரு, ஆதாம் நீ எங்க இருக்கிற, வேற அறிவு, ஆதாம் வேற அறிவு, எங்கப்பா இருக்கிற. ஆதாம் கிட்ட பேசுறதுக்காக ஆதாம தான் ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆனா இந்த உரையாடல் நடக்கும் போது யார் அந்த இடத்துல இல்ல. நான் படிக்கும் போது யோசிச்சேன், ஒருவேளை ஆதாம் இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை என்ன பண்ணிருக்காங்க. அப்போ ஆதாமும் ஏவாளும் கணவன் மனைவி தான். ஆதாமும் ஏவாளும் என்னதுங்க. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு இடைவெளி இருந்தது. இவங்க 2 பேருக்குள்ள என்ன இருந்தது, இவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருப்பான், இந்த அம்மா ஒரு இடத்துல என்ன பண்ணுது அது வேலைய. அதனாலதான் பிசாசு உள்ள என்ன பண்ணிட்டான், கணவன் மனைவிக்குள்ள எப்போ இடைவெளி வருதோ அப்போ ஒரு சர்ப்பம் ரெடியா இருக்கும் உள்ள வர்றதுக்கு. அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி வரும்போது சாத்தானும் சத்துருவும் சர்ப்பமும் எப்போ விழுங்கலாம், எப்போ வீட்டுக்குள்ள வரலாம், எப்போ உன்னை காலி பண்ணலாம்,
ரெடியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி இருக்கவே கூடாது. என்ன இருக்கக்கூடாது? இடைவெளி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய வீட்டுல கணவன் மனைவி 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க, ஆனா பேசிக்க மாட்டாங்க. ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க எங்க சர்ச்சில், நாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆகுது, ஒரு 2-3 வருஷம் தான் நாங்க பேசணும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமா நாங்க பேசிக்கிட்டே கிடையாதுப்பான்றாங்க. பெருமையா அவங்க சொல்றாங்க. அது பெருமையாங்க? ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, பிள்ளைங்களை பாக்குறாங்க, ஆனா என்ன பண்ணது கிடையாது. ஒரே வீட்டுல இருந்த 2 பேரும். அதனாலதாங்க பிரச்சனை வருது வீட்டுல, அதனாலதான் போராட்டம் வருது வீட்டுல. கணவன்மார்கள் மனைவிடத்துல உட்கார்ந்து பேசணும். மனைவிடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும்? பேசணும். மனைவிமார்கள் கணவனிடத்துல உட்கார்ந்து பேசி 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி தான் ஒரு காரியத்தை செய்யணுமே. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல என்னது, அவர் மனைவி கிட்ட பேச மாட்டார், மனைவி கிட்ட பேசுறதை தவிர யார்கிட்ட என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா, பேசுவாங்க. எல்லா மனைவிமாருக்கும் ஆசை இருக்கும், தன் கணவர் உட்கார்ந்து கேட்கணும், நம்ம பேசுறது என்ன பண்ணணும், கேட்கணும், நம்ம கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு என்ன பண்ணோம். ஆனா நம்ம ஆளுங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அத அவங்க எல்லாம் பேசுவாங்களே தவிர அங்க உட்கார்ந்து பேச என்ன பண்ண மாட்டாங்க. அப்படியே என்னைக்காவது ஒரு வேளை உட்கார்ந்தா, அன்னைக்கு அவர் சொல்றது அந்த அம்மா என்ன பண்ணாது, அன்னைக்கு அந்த அம்மா என்ன பண்ணாது, பேச சொன்னா எந்த கதை அந்த கதையை பேசாது, அதை விட்டுட்டு இல்லாத கதையெல்லாம் பேசும். அவர் நினைப்பாரு, எம்மா நீ பேசுறத விட நான் பேசாம இருக்கிறது என்னது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சர்ப்பம் உள்ள வருவதற்கு காரணம், ஆதாம் ஏவாளோடு அந்த இடத்துல இல்லாத ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் உள்ள வந்துச்சு. பாவம் வந்துச்சு. பாவம் வந்த உடனே சாபம் வந்துச்சு. சாபம் வந்த உடனே சாவு வந்துச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் இல்லையானால், ஒருவருடைய கருத்தை ஒருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படவில்லைன்னா, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இல்ல, ஒரே வீட்டுல தாங்கிறோம் பிரதர். அவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு, அவருக்கு நேரம் இருக்காது. இன்னைக்கு நிறைய நேரத்தை டிவிக்கும், நிறைய நேரத்தை போனுக்கும் தான் எல்லாரும் என்ன பண்றோம். அல்லேலூயா, சொல்லுங்களேன் அல்லேலூயா. எதுக்கு கொடுத்திருக்கிறோம்? டிவிக்கும் போனுக்கும். வாழ்க்கைக்கு என்ன பண்ணல. ஒரு பெரிய இங்கிலாந்துல ஒரு பெரிய கவிஞர் இருந்தான், அவருடைய பெரிய ஆசை என்னன்னா நிறைய புக் எழுதணும். என்னதுங்க? நிறைய புக் எழுதணும். அந்த புக்ல நல்ல போனோம், நல்ல ரீச் ஆகணும், நல்ல ஃபேமஸ் ஆகணும். இதுதான் அவருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அவர் எப்ப பாரு அவருடைய லைப்ரரி மாதிரி ஒண்ணு வீட்டு கீழவே செட் பண்ணி வச்சிருப்பாராம். வீட்டுக்கு கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர்ல, மேல அவருடைய ரூம். எப்பவுமே அவர் எழுதிக்கினே இருப்பாராம். நிறைய திங்க் பண்ணி எழுதினே இருப்பாங்களாம். அவங்க மனைவி ஒவ்வொரு நாளும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்களாம், காஃபி எடுத்துன்னு வந்து வெயிட் பண்ணுவாங்களாம். பக்கத்துல நின்னா கூட என்ன பண்ண மாட்டாரா அவரு. அவருடைய எண்ணெல்லாம், அவருடைய தொழில் அவர் என்ன பண்ணணும், முன்னேறணும், எழுதிக்கினே இருக்கணும். ஒரு நாள் அவருடைய மனைவி அவருக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு, காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு அவர் பாட்டுன்னு எழுதினுக்கிறாங்க. இவங்க மேல போய் படுத்தாங்களாம். படுத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. இவரும் எப்பவுமே நார்மலா அவங்க தூங்கிட்ட பிறகுதான் இவர் வீட்டுக்கு மேல ரூமுக்கு என்ன பண்ணுவாராம். சில நேரங்கள்ல பேசலான்னு வரும்போது அந்த அம்மா தூங்கிடும். அந்த அம்மா என்ன பண்ணிடும், இவரு பேச மாட்டாரு. அல்லேலூயா. சில நேரத்துல இவங்க பேசலாம்னு நினைக்கும் போது அவர் லேட்டா வருவாரு. நான் சொல்றேன், விட்டு கொடுத்து போகிறது தாங்க வாழ்க்கை. நீங்கள் இடைவெளியை எவ்வளவு தூரத்துக்கு பெருக்கி கொண்டே போறீங்களோ அத்தனை சர்வம் உங்க வீட்டுக்குள்ள வரும், பிரச்சனை வரும், சத்துரு வருவான். இவன் இருந்திருந்தா அந்த இடத்துல கதையே மாறி இருக்கும். இவன் இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ பிரச்சனை இன்னைய வரைக்கும் எல்லாரும் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் இவர் போயிட்டு பாக்குறாரு, இவரும் அந்த அம்மா படுத்து தூங்குது நினைச்சுன்னு இவரும் என்ன பண்ணிட்டாரு, காலையில எழுந்தா அந்த அம்மா என்ன பண்ணல இல்ல. அடுத்த நாள் எல்லாம் முடிஞ்சு இவர் ஒரு நாள் திரும்பி இவர் வேலையை என்ன பண்றாரு, இவர் பேரு புகழ் எல்லாம் பயங்கரமா வந்துச்சு. எழுதுறாரு, சாப்பாடு இருக்கு, அதே இடத்துல டீ இருக்கு, மேல பெட்ரூம் இருக்கு, ஆனால் இவரோடு பேச யாரு இல்ல. இப்ப பணம் புகழ் எல்லாம் வந்துச்சு, எல்லாமே இருக்கு, ஆனா யாரு கிடையாது, யாரு இல்ல.
உங்க மனைவி உங்ககிட்ட இருக்கும்போது, உங்களோடு இருக்கும்போது நீங்க பேசி டிஸ்கஷன் பண்ணி உங்க வாழ்க்கையை நடத்தவில்லையானால், இது எல்லாம் ஒரு நாள் இருக்கும். இருக்க வேண்டிய நபர் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நான் போயிட்டு செவுத்துல முட்டுனாலும், ரோடுல பத்துன்னு அப்படியே உருண்டு வந்தாலும், எங்கேயாவது போய் இடிச்சுக்கினாலும் என்ன பண்ண மாட்டாங்க? திரும்பி என்ன பண்ண மாட்டாங்க? இவர் நினைச்சு இவர் பேரு புகழ் பணத்தை வச்சு அவங்க மனைவியை கொண்டு வர முடியுமா? எல்லாம் இருந்தது. அவர் மனைவி அவரோடு என்ன பண்ணல. அவர் எழுதுறாரு, இன்னைக்கு எல்லாம் என்கிட்ட இருக்கு, என் மனைவி இல்லை. அதோட அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி தேவையில்லை. பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க. அல்லேலூயா. அவர் ஒரு கருத்து சொன்னா நீங்க ஒரு கருத்து, சரி எது ஓகேவோ ஜெபம் பண்ணி முடிவெடுங்க. நீங்க எதையும் கேட்க மாட்டீங்க, எதையும் சொல்ல மாட்டீங்க. ஆனா நீங்க பாட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க போறது? இதெல்லாம் யார் மேல போட வேண்டியது? படியெல்லாம் தூக்கி ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் தான் என்ன பண்ணிட்டாரு? என்ன கொண்டு வந்து சேர்த்தாரு பாரியா, என்ன கொண்டு வந்து சேர்த்தாரு பாரு. ஒரு கல்யாண நாள் மீட்டிங் நடத்தினேன். கல்யாண நாள் மீட்டிங் 20 வருஷம் முடிஞ்சிச்சு. நான் கேட்கிறேன், பிரதர் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு தெரியுமா? கல்யாண நாள் மீட்டிங்ல இருந்து தான் கேட்கிறேன். அவரை ஏன் ஞாபகப்படுத்துற? அவர் என்ன சொன்னாரு? ஏன் ஞாபகப்படுத்துற? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்லாம் கொண்டாடுறாங்க. ஆனா நான் சொல்றேன், இப்ப இருக்கிற சூழ்நிலையில 1 வருஷம் கொண்டாடுறதே பெரிய விஷயமாகுது. கல்யாண நாள் 1 வருஷம் கொண்டாடுறது என்னது பெரிய விஷயம். அடுத்து இதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாம் 1 மாசம் 2 பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டாலே பெரிய விஷயம். அல்லேலூயா. அப்பெல்லாம் 25வது வருஷம் 50வது வருஷம் 60ஆம் கல்யாணம். இனி அதெல்லாம் என்ன பண்ண போறதே கிடையாது. நாமெல்லாம் கேட்க போறதே கிடையாது. நான் சொல்றேன், கிறிஸ்துவோடு ஏன் ஆண்டவர் இந்த உறவை ரொம்ப லைக் பண்றாருன்னா, இது கடவுளால ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு. ஆதாமுக்கு துணையா ஒரு அம்மாவை ஆண்டவர் படைக்கலையே, ஆதாமுக்கு துணையா ஒரு நண்பனை ஆண்டவர் உருவாக்கலையே, ஆதாமுக்கு துணையா ஒரு அப்பாவை ஆண்டவர் கொடுக்கலையே, ஆதாமுக்கு துணையா மனைவிய. அதனாலதான் திருமணம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். திருமணத்தை ஏன்னா அது கடவுளால உருவாக்கப்பட்டது, கர்த்தரால உருவாக்கப்பட்ட ஒண்ணு. எல்லா இதுலயும் எல்லா நாட்டுல உலகத்துல எல்லா மாநிலங்கள்ல ஒவ்வொரு முறை மாறலாம், ஆனா கணவன் மனைவி தான். அது என்ன பண்ணது என்னைக்குமே, ஏன்னா இது கர்த்தரால ஏற்படுத்தப்பட்ட உறவு. அல்லேலூயா. அடுத்து பிள்ளைகளோடு ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? பிள்ளைகளோடு பேசணும். சில பெத்தவங்க பிள்ளைகளோடு இடம் பண்ண மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போனாங்க, அவங்க பையன் சொல்றான், எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அவங்க அப்பாவை கேட்கிறேன், எத்தனாவதுங்க படிக்கிறான்? அவர் திரும்பி அவனை கேட்கிறார், எத்தனாவது படிக்கிற நீ? ஆனா அவங்க தினைக்கும் குடும்ப ஜெபம் பண்ற ஆளு, ஊழியம் செய்யற ஆளு. ஒரு புள்ள எத்தனாவது படிக்கிறான்றது ஒரு அப்பாக்கு என்னது? நான் சொன்னேன், நீங்க 1 மாசம் ஊழியத்துக்கு வராதீங்க. உட்காந்து உன் வீட்டுல என்ன பண்ண எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் என்னவா ஊழியத்துக்கு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிலாந்துல பெரிய ஒரு மிஷனரி ஜான் வெஸ்லி, அவர் நல்ல ஊழியம் செய்வாரா, நல்ல என்ன பண்ணுவாரா, அவரு ஊழியம் செய்வார். ஆனா வீட்டுக்கு வந்தோடனே சண்டை நடக்குமா? வீட்டுக்கு வந்தோடனே என்னது, எப்ப பாரு வீட்டுல சண்டை. வெளியில போனா ஒரு பிரசங்கம் பண்ணா அவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுவான், அழுவான், கதறுவானா. வீட்டுக்குள்ள வந்தா இவரு ஏன்டா வீட்டுக்குள்ள வரோன்ற அளவுக்கு யோசிப்பாராம். ஏன்னா அவங்க ஒய்ஃப் எப்ப பாரு என்ன பண்ணினே இருப்பாங்களா, இந்த ஊழியத்துக்கு ஏன் போற, அங்க ஏன் போற, எங்க ஏன் போற, அங்க ஏன் போற, இதே பேச்சு தான். அல்லேலூயா. திட்டிக்கினே இருப்பாங்களாம். ஒரு நாள் அவரு ஒரு ஒரு காட்டு வழியா ஊழியம் செஞ்சு, காட்டுல ஊழியம் செஞ்சுட்டு வராராம். அருமையான ஒரு மெசேஜ்ல கேட்டு, இந்த காட்டு வழியா ஊழியம் செஞ்சுட்டு வராராம். ஒரு 2 பிசாசு ஒண்ணு நிக்குதான், ஒரு ஆவி ஒண்ணு நிக்குது, பயங்கரமா நிக்குதான். அவருக்கு பயம் வந்துச்சு. அந்த ஆவியை பார்த்தோன்னையும் கிட்ட வந்து சொல்லாரா, நீ தேவ தூதனா இருந்தா என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே. சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது? நீ பிசாசா இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? நீ தேவ தூதனா இருந்தா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஊழியக்காரன்.
நீ பிசாசா இருந்தாலே என்ன பண்ண முடியாது. ஏன்னா உன் தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். யார கல்யாணம் பண்ணியிருக்க? நான் உனக்கு என்னது சொந்தக்காரன். அதனால என்ன பண்ண முடியாது ஒண்ணும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டாரா, ஆண்டவரே ஏன் என் ஊழியத்துல இவ்வளவு போராட்டம்? அப்ப ஆண்டவர் சொன்னாரப்பா, உன் லைன்ல நீ எப்படி வச்சிருக்கிற? அவர் சொன்னாரா, என் லைன்ல ஃபர்ஸ்ட் உங்களை வச்சிருக்கிறேன், 2வது மினிஸ்ட்ரி, 3வது என் குடும்பம், 4வது என் பிள்ளைங்க, 5வது தான் மற்ற காரியம். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, ஃபர்ஸ்ட் நான் ஓகே, 2வது உன் குடும்பம், 3வது தான் ஊழியம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல உட்கார்ந்து என்ன பண்றது கிடையாது, பேசுகிறது கிடையாது. அல்லேலூயா. தேவ தூதர்கள் வீட்டுக்கு வந்த உடனே, தேவ தூதர்கள் வந்த உடனே ஆபிரகாம் போயிட்டு சாராள் கிட்ட என்ன பண்ணாரா, அவங்க கனெக்ஷன் எப்படி இருந்துச்சு பாருங்க. ஆபிரகாம் செல்வ சீமான்ங்க. ஆபிரகாம் அவன் நினைச்சிருந்தா அவங்களுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் வேலைக்காரங்களை வச்சு என்ன பண்ணிருக்கலாம். ஆனா அவன் போயிட்டு, நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா தெரியும், சாராள் கிட்ட தான் போய் சொல்லி மெல்லிய மாவு எடுத்து என்ன பண்ணு, இவங்களுக்கு எல்லாம் அப்பத்தை ரெடி பண்ணு அப்படின்னு யாருகிட்ட சொல்லுவாங்க. அவங்க வேலை சொன்னது அது அப்படி படிச்சா அப்படிதான் தோணும். வேலை சொன்னதை விட நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவர் மனைவி கிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அவங்களுக்குள்ள இடைவெளியே இல்லாத இருந்ததுனாலதான் தேவ தூதர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட மனைவி கிட்ட என்ன பண்ணாரு. அதே லோத்தும் செஞ்சாருங்க. நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், தேவ தூதர்களுக்கு ஆபிரகாமும் சாராளும் என்ன பண்ணாங்க, சமைச்சு கொடுத்தாங்க. ஆனா லோத்து தேவ தூதர்களுக்கு லோத்து தான் என்ன பண்ணனா, அவர் சமைச்சாரா வேலைக்காரங்க சமைச்சாங்களான்னு தெரியாது. ஆனா அவர் மனைவி கிட்ட என்ன பண்ணல, அவர் அத என்ன பண்ணல. அதனாலதாங்க லோத்துடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போச்சு. நான் சொல்றேன், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வீட்டுல ஒரு நாள் தான் இருக்கிறேன், அந்த ஒரு நாளாவது என்ன நிம்மதியா விடுன்னு டிவி பாக்குறதும், அந்த ஒரு நாளாவது என்ன நிம்மதியா விடுன்னு போன் நோண்டுறதும், அந்த ஒரு நாளாவது இந்த டச் போன் எதுக்கு தெரியுமா வந்துச்சு, எல்லா உறவோடும் டச்சில் இருக்கிறதுக்கு தான் வந்துச்சு. எல்லா உறவோடும். ஏன்னா காஷ்மீர்ல இருந்து ஒருத்தன் இங்க என்ன பண்ணலாம், அமெரிக்கால இருந்து ஒருத்தன் என்ன பண்ணலாம். இந்த டச் போன் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே டச் இல்லாத ஆயிடுச்சு. யாரு கூடிய வீட்டுல உட்காந்துன்னு எல்லாரும் என்ன பண்ணுதாங்கிறோம். இவரு மனைவியை கேட்கறது கூட மெசேஜ்ல கேக்குறாரு, சாப்பிட்டியா? எதுல கேக்குறாரு? மெசேஜ்ல கேக்குறாரு, சாப்பிட்டியா? அந்த அம்மா அங்க இருந்து சொல்லுது, சாப்பிட்டேன். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசுநாதர் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா வாட்ஸ்அப் வந்து ஒரு 20 வருஷம் இருக்குமா, 15 வருஷம் இருக்குமா? இது 200 கோடிக்கு மேல எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, இத யூஸ் பண்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு விஞ்ஞானம் பெருகுதோ அந்த அளவுக்கு பாவமும் பெருகுது. ஆனா இயேசுநாதர் ஒன்னும் என்ன பண்ணல யாருக்கும். ஒரு பாஸ்டர் ஒரு கிராமத்துல போயிட்டு சொன்னாரா, கிராம ஊழியம் போயிருக்கும் போது ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அம்மா இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார். ஒரு ஆயா கிட்ட சொல்றாரு, இயேசு யாருக்காக அடிக்கப்பட்டார்? அந்த ஆயா ஏந்து நின்னுக்குச்சான். ஏந்து நின்னுக்கு அந்த ஆயா அப்படியே நின்னு சொல்றான், உனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், உனக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக ஜீவனை கொடுத்தார், உனக்காக சிலுவையில 2 கரங்களை விரித்து என்ன பண்ணாரு, இவ்வளோ காயத்தோட தொங்குனார். இவ்வளோத்தையும் கேட்டு ஆயா சொல்லிச்சா, அவ்வளோ பண்ணாரா? ஆமா, உனக்காக தான். அப்படிப்பட்ட பிள்ளைய என் பெருமா முருகன் தான்பா காப்பாத்தணும். அவ்வளோ நல்ல பிள்ளை யாரு காப்பாத்தணும்? அங்க இருக்கிற ஆயாக்கு என்ன பண்ணல இயேசுநாதர தெரியல. ஆனா பிச்சைக்காரனுக்கு கூட போன் இருக்குது. அல்லேலூயா. போன் இல்லாத என்ன பண்ணல இந்த உலகத்துல. சொல்றேன், போன் போகிற வேகத்துல கூட இயேசுநாதரை யாருமே கொண்டு போய் என்ன பண்றோம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு இயேசுவை காட்டும். இயேசு என்ன பண்ணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் போயிட்டு சாட்சி சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டேன்றத சொல்றதை விட என்னை பார்க்கும் போது அவன் தெரிஞ்சுக்கணும், இவன் இயேசுவை ஏத்துக்கிறதுனால அப்படி மாறிட்டான். இதுதாங்க சாட்சி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைகளோடு பேசுங்கள், மனைவிகளோடு பேசுங்கள். உங்க மனைவியோட ஒரு நல்ல டிஸ்கஷன்ல இருக்கணும். உட்கார்ந்து 2 பேரும் ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம் அவசியம். வேதம் சொல்லுது, பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டா அவர்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உடனே கொடுக்கப்படுமா. அப்ப இந்த 2 பேர் யாரு? நைட்டு ஜெபம் நீ பண்ணும்போது வேற யாரையும் கூட்டிட்டு வந்து உட்காந்து ஜெபம் பண்ண முடியுமா? சொல்லுங்களேன். இல்ல நீ எங்கன்னா போயிட்டு தனியா உட்காந்து 2 பேரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண முடியுமா? யாருக்கு சொன்னார் இத? கணவன் எங்க ஜெபம். அல்லேலூயா. அந்த அம்மா ஜெபம் பண்ணா இவர் ஜெபம் பண்ண மாட்டார். இவர் ஜெபம் பண்ணா
சம்டைம் ரெண்டு பேருமே என்ன பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேங்க, உங்க வீட்டுல இயேசு இருக்கணும். நிறைய கிறிஸ்தவங்க வீட்டுல ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, பெரிய பெரிய டிவி இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, யாரும் இல்ல. உங்க வீட்டுல இயேசு லைவா இருக்கணும், போட்டோல இருக்கிறது இல்ல. உங்க வீட்டுல இயேசு இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சமாதானம். சில வீட்டுக்கு இயேசு வரவே பயப்படுறாருங்க. இயேசு வரவே என்ன பண்றாரு? ஏன்னா உங்க வாழ்க்கை அப்படி இருக்கு. நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை பேசப்படுகிறதா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? உங்களுக்குள்ள இடைவெளி இருந்தால் சண்டை வரும், பிரச்சனை வரும், பிசாசு வருவான். அது முடிவில் எங்க போய் கொண்டு போவோம்னா மரணத்துல கொண்டு போய் விடும். உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, பேசுங்க, வாழ்க்கையை தொடங்கி பாருங்க. காலையில இருந்து ரொம்ப பிஸி, எல்லாருமே பிஸி தாங்க, எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் உங்க மனைவியோடு உட்காந்து பேசி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில இந்த சந்தோஷத்துக்காக நான் நிறைய நாள் ஏங்கி இருக்கிறேங்க. எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட பேசுவாரான்னு நான் ஏங்கி இருக்கிறேன். ஒரு நாளும் எந்த கணவன் மாறும்? இன்னைக்கு ரொம்ப கம்மியா போச்சு. எத்தனை பேர் அவங்க மனைவியை கூப்பிட்டு நேரடியா ஒரு விஷயத்தை கேட்டு அவங்க கிட்ட பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. பிள்ளைங்க தான் நடுவுல. உங்க அம்மாவை சாப்பாடு எடுத்துன்னு சொல்லு, உங்க அம்மாவை கொழும்பு ஊத்த சொல்லு, உங்க அம்மா கிட்ட போய் அதை சொல்லு, உங்க அப்பா கிட்ட போய் நீ இதை சொல்லு. நடுவுல இவங்க ஒரு புரோக்கர். பிள்ளைங்களை எதுக்கு பயன்படுத்துறாங்க? நடுவுல அவங்க ஒரு தூதுப்புறா. நான் சொல்றேன், அதெல்லாம் சாபம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த இடைவெளியில் பிசாசு உள்ள வந்தா, அது வரைக்கும் நடக்காத ஒரு பாவம் என்ன பண்ணிச்சு? பாவம் நடந்த உடனே இவங்க 2 பேரும் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. யாருக்கு மறைவா? நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா தெரியும். அவன் சொல்றான், ஆண்டவர் வந்து ஆதாம கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன்? நிர்வாணியா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் நிர்வாணத்தை உனக்கு உணர்த்தினவன்? அது வரைக்கும் அவங்க நிர்வாணியா தான் இருந்தாங்களே. அப்ப என்ன பண்ணல? அதெல்லாம் கணவன் மனைவியும் வேத வசனம் சொல்லுது, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளா இருந்தார்கள், அவர்கள் வெட்கப்படாது இருந்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு தெரியாம ஒன்னு என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியாம அவங்க ஒன்னு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஒளிவு மறைவு இல்லைனால அங்க பிரச்சனை வந்துடும். அவங்க 2 பேருமே இங்க வசனம் சொல்றது நிர்வாணிகளா இருந்தார்கள். எப்ப பாவம் வந்துச்சோ அப்ப நிர்வாணம் என்ன பண்ணிச்சு? ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமேன்னு அவன் ஒளிஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க 2 பேரும். நான் சொல்றேன், ஒளிவு மறைவு இல்லாத இருக்கும் போது பிரச்சனை வராது. அல்லேலூயா. அப்படியே வந்தாலும் அதை ஆண்டவர் மாத்திடுவாரு. அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா அங்கதான் பாவம் தொடங்குது, அங்கதான் ஆண்டவர் சபிக்க தொடங்கினார். அது வரைக்கும் இல்லாத சாவு அப்பதான் என்ன பண்ணிச்சு? இடைவெளி வந்தா பாவம் வரும் ஃபர்ஸ்ட், சாபம் வரும் 2வது, சாவு வரும் 3வது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், என் வீட்டுல ரொம்ப பிரச்சனைங்க. எங்க அப்பா கிட்ட நாங்க பேச மாட்டோம். எங்க அப்பா சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு ரவுடியாய் வாழ்ந்தா. குடும்பத்துல நிம்மதி கிடையாது, குடும்பத்துல சமாதானம் இல்லாது. எங்க அப்பாவுக்கு 3 மனைவி. எத்தனை மனைவி இருந்திருந்தா இன்னும் அங்கங்க போர்டு வச்சிருப்பாரு. அல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு 3 மனைவி. முதல் மனைவிக்கு பிறந்த முதல் பிள்ளை நான் தான். அல்லேலூயா. எங்க அம்மா தெருவாய் பூ வியாபாரம் செஞ்சாங்க. எங்க அம்மா பூ வித்து ரோடா பூ வித்து எங்களை படிக்க வச்சாங்க. எங்க அம்மா 33 வயசு எங்க அம்மாக்கு. ஒரு நாள் எங்க அம்மா சந்தோஷமா சிரிச்சு பேசி நாங்க பார்த்தது இல்லை. எங்க அப்பா ரோட்ல அடிப்பார், எங்க அம்மாவை அப்படி அடிப்பார், கத்தி எடுத்து பல வெட்டி இருக்கிறார் எங்க அம்மாவை. ரோட்ல எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, ரோட்ல நின்று பேகை மாட்டிக்கின்னு பல நாள் அழுது இருக்கிறேன். செத்து போயிடலான்னு இருக்கிறேன். ரோட்ல ஏதாவது ஒரு கோயிலை பார்த்துட்டா பேகோடு நின்று அந்த கோயில் முன்னாடி அழுவேன், நீ தெய்வமா இருந்தா எங்க அப்பாவை மாற்ற மாட்டியா? யோசிச்சு பாருங்களேன். எல்லா பிள்ளைகளும் வேடிக்கை பார்த்துட்டு போவோம். எங்க அம்மா ரத்தத்தோடு நிற்பாங்க.
நிறைய நேரத்துல யார் யாரோ வந்து சொல்லுவாங்க, அங்க சண்டாவது இங்க சண்டாவது. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்லுவோம், எங்க அப்பா இப்படிலாம் பண்றாருங்க. போலீஸ்காரங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எங்க 3 பேரையும், நான் ஒரு பையன் 2 தங்கச்சி, எங்க 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு ஓரத்துல படுக்க வச்சுப்பாங்க. நாங்கள் அதிகமாய் தூங்கின இடம் போலீஸ் ஸ்டேஷன். நிம்மதி இல்லைங்க, சமாதானம் இல்லை. எங்க அப்பா ரொம்ப எங்க அம்மாவை அடிப்பாரு. என் குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு எங்க அப்பா வருவாரு. எங்க அப்பா வந்தாருனாலே எங்க கை கால்லாம் நடுங்கும். எங்க 3 பேரை எழுப்பி எங்க அம்மாவை அடிச்சு அனுப்பிச்சிட்டு ரத்தம் ஊத்தும். யாருமே ஒருத்தர் கூட வந்து கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. எங்க அம்மா எங்கேயாவது போய் ஒரு இருட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்க 3 பேரை எழுப்பி எங்க அப்பா எங்க தலை மேல கிருஷ்ணால ஊத்தி நிக்க வைப்பார். எங்க 3 பேரை ஆண்டவரை நிக்க வச்சு எங்க கழுத்துல புடவையை கட்டி ஃபேன்ல கட்டி விடுவாரு. நான் வலியை உணர்ந்தவன். எல்லாரும் சிரிச்சு பேசுற நேரத்துல என் 2 தங்கச்சி சிரிச்சா நான் அடிப்பேன். இப்போ சிரிக்கிறோம், நைட் என்ன பண்ண போறோம்? அழ போறோம். எங்க அம்மா பூ விற்க போவாங்க. காலையில 7 மணிக்கு பூ விற்க போவாங்க. 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடணும். 10 மணியை முள்ளு தாண்டிச்சுன்னா என் வீட்டுல அவ்வளோ சண்டை நடக்கும். மதியம் 1 மணிக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு லஞ்சு, 12 மணிக்கு வந்து லஞ்சு கொடுத்துட்டு 1 மணிக்கு பூ வாங்க பாரிஸுக்கு போவாங்க. 2 மணிக்கெல்லாம் பஸ் வந்தாலும் வரலனாலும் வீட்டுக்குள்ள இருக்கணும். 2 மணியை முள்ளு தாண்டிச்சுன்னா சண்டை நடக்கும். நைட்டு சாயந்தரம் 5:30 மணிக்கு பூ விற்க போவாங்க. 7 மணிக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும். 7 மணியை முள்ளு தாண்டிச்சுன்னா எங்க அப்பா பால்கனில நிப்பாரு. நாங்க 3 பேரு ரோட்ல ஒரு பக்கம் நின்று எங்க அம்மா இந்த பக்கம் வருவாங்களா, அந்த பக்கம் வருவாங்களா, அந்த பக்கம் வருவாங்களான்னு பார்த்தேன்னு அழுதுன்னு இருப்போம். எங்களை பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, பாவம் அந்த பிள்ளைங்க, பாவம். யார் ஆறுதல் சொல்லுவா? என் வீட்டுல இதே சண்டை தாங்க. எங்க அப்பா எங்க அம்மாவை அடிக்கும் போதெல்லாம் ராத்திரி உட்காந்து எங்க அம்மா கையை பிடிச்சுன்னு சொல்லுவேன், செத்துலாமா, நாம ஏன் வாழ்றோம்? இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமா? நம்ம வாழ வேணாமா? எங்க அம்மா எங்களை பிடிச்சின்னு எங்களுக்காகவே எங்க அம்மா அழுதாங்க. எங்களுக்காக நான் என் மார் தட்டி சொல்லுவேன், எங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்காக மட்டும்தான். எங்க அம்மாவையே நம்பி இருந்த ஒரு நாள் அந்த சண்டே கிளாஸுக்கு போனோம். இந்த சண்டே கிளாஸுக்கு போனதுக்கு காரணமே, அப்போ மாலை போட்டுன்னு இருந்தேன். எல்லா கோயிலில் பூஜை நடந்தாலும் போய் உட்காந்துருவேன். எந்த பூஜை நடந்தாலும் போய் உட்காந்து ஏதாவது கிடைக்கும், ஏதாவது ஒன்று நடக்கணும். கோயிலை பார்த்தா விட மாட்டேன். வீட்டில் நிறைய சாமி போட்டோ இருக்கும். கதவை சாத்திட்டு பல மணி நேரம் அழுவேன். எதுவும் நடக்கலை. ஒரு நாள் மாலை போட்டுன்னு நிற்கும் போது ஒரு அக்கா எங்கள் வீட்டாண்டருந்து வந்து கூப்பிட்டாங்கப்பா, சண்டே கிளாஸுக்கு வாப்பா. அக்கா நான் மாலை போட்டுனுக்கிறேன். பரவாயில்ல வாப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா. அந்த அக்கா கூப்பிட்டாங்களேன்றதுக்காக என் மாலெல்லாம் தெரியக்கூடாதுன்னு மேல் பட்டன் போட்டுக்கின்னு இந்த பொட்டெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டு, உண்மையாக சொல்கிறேங்க, ஆண்டவர் ஒருவர் சாட்சி. அந்த சண்டே கிளாஸில் அப்போல்லாம் கேசரி தருவாங்க, பிஸ்கெட் தருவாங்க, உப்மா தருவாங்க. ஏதாவது போனாங்க அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று கொடுப்பாங்களே, அது கிடைக்கும், அது வேணும், அது வாங்குறதுக்காக தான் போய் சண்டே கிளாஸில் உட்காந்தேன். அப்போ சொன்னாங்க, இயேசு சமாதானம் தருகிறவர். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், விடுதலையாக்குவேன்னு இயேசு சொன்னார். இந்த இயேசுவை யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இந்த இயேசு நன்மை செய்வார் சொன்னாங்க. அப்போ எங்க அப்பா எங்க அம்மாவை அடிக்கும் போதெல்லாம் ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு நாம தான் எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுறோமே, அப்படி ஒரு நாள் இயேசுவை கூப்பிட்டு அந்த அக்கா சொன்ன, இயேசு உண்மையானவரா இருந்தா என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். என்ன தெரியுமா நடந்தது? எங்க வீட்டில் 5 நாள் சண்டை நடக்கணும். அந்த 5 நாள் சண்டை 3 நாள் ஆச்சு. 3 நாள் சண்டை 2 நாள் ஆச்சு. 2 நாள் சண்டை 1 நாள் இல்லாதையே போயிடுச்சு. அப்போ சண்டே கிளாஸுக்கு போனேன்னா அந்த சண்டே கிளாஸ் நடக்கிற அந்த சர்ச்சில் போய் உட்கார ஆரம்பித்தேன் ஞாயிற்றுக்கிழமையில். எந்த சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஓரத்தில் உட்காந்து பேசுறத கவனிச்சுட்டு இருந்தனோ, இன்னைக்கு அதே சர்ச்சில் ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்? ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஒரு பெரிய ஜாலி, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய அளவில்லாத ஒரு ஆசை. என்ன வேலை? சர்ச்சில் பேண்ட் எடுத்துன்னு போகணும், சர்ச்சை பெருக்கணும், பாய் போடணும். எங்க மீட்டிங் இருந்தாலும் பேண்டை தூக்கின்னு போகணும். நான் சொல்றேன், பேண்டை தூக்குறது அப்போ அது கஷ்டமா தான் இருக்கும், அப்போ அது வலியா இருக்கும். அந்த பேண்டை நான் தூக்கினதுனால தான் அந்த இயேசு என்னை தூக்கினார். அந்த இயேசு என் வாழ்க்கையை தூக்கினார். அந்த இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்தினார். ஒருவேளை அந்த பேண்டை தூக்காது இருந்தேன்னா அந்த பேண்டை எங்க மீட்டிங் நடந்தாலும் தூக்கின்னு போய் வச்சிருவேன்.
எல்லாரும் வாசிக்கும் போது பார்ப்பேன். அது அது மேல அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பற்று, அது மேல அவ்வளோ பெரிய ஒரு பாசம். அந்த பேண்ட் அடிக்கணும். எல்லாம் நமக்கு குடுக்க மாட்டாங்க அப்பல்லாம். சர்ச்சில் குடுக்க மாட்டாங்க. அப்போ இருந்த சர்ச்செல்லாம் வேற மாரி. அல்லேலூயா! எதையும் என்ன பண்ண மாட்டாங்க. எல்லாரும் சர்ச்சில் சில நேரம் படுக்க வாய்ப்பு கிடைச்சா, எல்லாரும் தூங்கிட்ட பிறகு பேண்ட் எடுத்து பொறுமையா வச்சு தட்டின்னு இருப்பேன். அல்லேலூயா! ஒன்லி எடுத்துன்னு போயிட்டு வைக்கணும். சர்ச்சை கிளீன் பண்ணணும். இதுதான் வேலை. 2012வது வருடம் இந்த இயேசு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கினேன். 2012வது வருஷம் ஜூன் மாசம் எங்க அம்மாவ அட்மிட் பண்ணியிருந்தோம் ஜிஹெச்ல. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வயித்துல ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு 33 வயசு. அப்போ எங்க அம்மாவை சேர்த்துருந்தோம். டாக்டருங்கெல்லாம் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணா நல்லாயிடும். ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஆப்ரேஷன். எங்கள் அம்மாவுக்கு நான் தாங்க ஜோம் பண்ணி அனுப்புகிறேன். அம்மா இயேசு ஒன்று என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார், போயிட்டு வாம்மா பார்த்துக்கலாம் ஜோம் பண்ணிட்டு எங்கள் அம்மாவுக்காக உபவாசம் போட்டு ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் ஜிஹெச்சில் நாங்கள் ஏறாத படியே கிடையாது, உட்காராத தளமே கிடையாது. எல்லா ஃப்ளோர்லேயும் உட்காந்து அழுவேன் ஜோம் பண்ணுவேன், அழுவேன். எங்கள் அம்மாவுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சு எங்கள் அம்மாவை பார்த்து சாயந்தரம் 6:30 மணிக்கு சொல்லிட்டு வரேன், அம்மா இயேசு உன்னை கைவிட மாட்டா. இதோடு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். மறுநாள் ஜூலை 1 சர்ச்சில் திருவிருந்து ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிறு. எங்கள் பாஸ்டர் ஃபோன் பண்ணிட்டாரு, எல்லாம் ரெடி பண்ணணும். நான் தான் சர்ச்சில் போயிட்டு திருவிருந்து காசுவேன், அந்த சர்ச்சை ரெடி பண்ணணும், க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ்டர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண ஒன்றுமே கிளம்பி போயிட்டேன். எங்கள் அம்மாவை பார்த்து, நாளைக்கு வரேம்மா, சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு வரேன். சர்ச்சுக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் ஜூலை 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை, திருவிருந்து ஆராதனைலாம் நடக்குது. எங்கள் பாஸ்டர் சொன்னார், சாட்சி சொல்கிறா. நான் எழுந்து நின்று சாட்சி சொல்கிறேன், நீங்கள்லாம் ஜோம் பண்ணீங்க, எங்கள் அம்மாவுடைய ஆப்ரேஷன் ஆண்டவர் முடித்தார். ஏன் சாட்சி சொன்னேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு நிறைய தேவை இருந்தது, பிளட்டு பத்தலை. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ பேர் நாள் கணக்கில் மாதம் கணக்கிலலாம் ஹாஸ்பிட்டலில் குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு படுத்துன்னு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சில நேரத்தில் கேள்வி வரும், ஏசு நம்மோடு கூட இருக்கிறாரா, என் கூட ஏசு இருக்கிறாரா? அப்படி கேள்வி வரும்போதெல்லாம் நான் நினைப்பேன், ஜிஹெச்சில் போயிட்டு எமர்ஜென்சி வாசலில் ஒரு 1/2 மணி நேரம் நின்று பாருங்கள், ஏசு உங்களோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும். ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஐஎம்சி வாலில் ஒரு 1/2 மணி நேரம் நின்று பாருங்க, இப்படி கொண்டு வருவாங்க, அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவன் செத்து போயிடுவான், அவனை தூக்கின்னு போவாங்க. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என்னை உயிரோடு ஒரு தெய்வம் நல்லா வச்சிருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சும்மா பார்த்துன்னு வாங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்ற கேள்விக்கு பதில்லாம் இப்போ கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லாம அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அம்மாவை பார்த்துட்டு சாட்சி சொல்றேன், எல்லாம் நீங்கெல்லாம் ஜோம் பண்ணீங்க, ஆப்ரேஷனை கர்த்தர் முடிச்சாரு, அதற்காக நன்றி சொல்லினே இருக்கிறேன். ஃபோன் வந்துனே இருக்கு, எங்க அத்தை கிட்ட இருந்து ஃபோன் வருது, கட் பண்றேன், ஃபோனை அடிச்சுக்கினே இருக்கிறாங்க. சரி வந்து சாட்சி சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்து எங்க அத்தை கிட்ட பேசுறேன். எங்க அத்தை அழுதுன்னே சொல்றாங்க, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன வந்துச்சு சொல்லுங்களேன், என்ன வந்துச்சு? இப்போ இங்க மீட்டிங் நடக்குது, வெளியில ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது, சீக்கிரம் வான்னு என்ன பண்ணிடுவோம், எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, மீட்டிங் அப்புறம் பார்த்துக்கலாம், உங்க பிரசங்கத்தை நாளைக்கு கூட வந்து என்ன பண்ணிக்கிறோம் நாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணிடுவோம், ஏந்து ஓடிடுவோன்னு எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க. ஆனா நான் சொல்றேன், இது பெரிய விஷயம் இல்லை, சின்ன சின்ன விஷயம் கூட கர்த்தர் நோட் பண்ணுவா. சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர். நான் அந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் எழுந்துக்கவே இல்லைங்க. நான் திருவிருந்து எடுத்துட்டு எங்க இறுதி ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி சொன்ன பிறகுதான் எனக்கு ஃபோன் வந்துனே இருக்கு, எல்லாம் மாத்தி மாத்தி பண்றாங்க. என் தங்கச்சி 2 பேர் சர்வீஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க, மீட்டிங்ல ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி சொல்லி முடிச்சோன்னே எங்க பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு ஜோம் பண்ணி, இங்க ஃபோன் வருது, நான் போறேன். நம்ம போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்போம். நம்ம என்னைக்கு அர்ஜென்ட்டா ஒரு பஸ்ல போகணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு அந்த பஸ் என்ன பண்ணாது. ஆனா சும்மா இருக்கும் போதெல்லாம் ஜோடி ஜோடியா என்ன பண்ணோம், காலையில போயிட்டு 7:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு பஸ் கூட என்ன பண்ணல, அழுதுகினே இருந்தேன், நடந்தே ஓடி போயிட்டேன். காலையிலன்றதுனால அது 4வது மாடில் எமர்ஜென்சி வார்டில் எங்கள் அம்மா இருந்தாங்க, எல்லாரையும் தள்ளிட்டு போனேன். எங்கள் அம்மாவை காலையிலேயே 10 டாக்டர் சுற்றி இருக்கிறாங்க, எல்லாரையும் தள்ளிட்டு கிட்ட போயிட்டு அந்த கட்டிலில் உட்காந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் ஏறுது, இங்கே பிளட்டு ஏறுது, காலை அந்த கட்டிலில் கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க, கையை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க, மாஸ்க்லாம் வச்சுருக்கிறாங்க. எல்லாரையும் தள்ளிட்டு எங்கள் அம்மா கிட்ட போனேன். எங்கள் அம்மா கையை பிடிச்சி சொன்னேன், ஏசு உன்னை கைவிட மாட்டா, உனக்கு ஒன்றும் ஆகாதம்மா ஏசு. எங்கள் அம்மா என் கையை எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்டை ஒரு கையிலேருந்து அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்டோடனே அந்த மாஸ்க்கை எடுத்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க,
டாக்டர்லாம் கேட்குறாங்க, இந்த பையன் யார் தெரியுதா, இந்த பையன் யாரு? எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என் பையங்க, என் பையன். கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா என் கையை பிடிச்சி சொன்னாங்க, நீ இன்னைக்கு தான் என்னை அம்மானு கூப்பிட முடியும், இது நான் நீ அம்மானு கூப்பிட முடியாதுப்பா. யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் நான் சொல்கிறேங்க, கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அம்மா. ஒரு தாய் தவறானவளா இருந்தா கூட தம் பிள்ளைகளை ஒரு நாள் விட்டதே கிடையாது. இந்த உலகத்துல தாய் அன்புக்கு ஈடான ஒரு அன்பு கிடைக்குமா அப்படின்னா, நான் சொல்றேன், 1000 சொந்தக்காரங்க இருக்கலாங்க, ஒரு அன்பு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு தாய் தன் பிள்ளைகளை வளர்த்து விடுவா. ஒரு தாய் இல்லாம எந்த தகப்பனாலையும் தன் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாது. எங்க அம்மானாலே அவ்வளோ ஸ்பெஷல். பொதுவா எல்லாருக்குமே அம்மானா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம், ஒரு பெரிய பொக்கிஷம் எங்க அம்மா. அதை விட நாங்க மனசுல நினைச்சாலே செஞ்சிருவாங்க. ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட நாங்க பேசினது இல்லை, சிரிச்சு பேசி விளையாடினது இல்லை. எங்க அம்மா சந்தோஷமா எங்க கூட உட்காந்து பேசி நாங்க பார்த்ததில்ல. 1 மணி நேரம் லஞ்ச் டைம், அந்த 1 மணி நேரம் லஞ்ச் டைம்ல தான் எங்க அம்மாக்கும் எங்களுக்குமான உறவு. காலையில பூ விற்பாங்க, நைட்டு பூ விற்பாங்க. போயிட்டு வந்த டயர்டு எங்க அப்பா, அது ஏன் உடம்பு முடியாம ஆச்சுன்னா, எங்க அப்பா அப்ப அடிச்சு அடி, எங்க அம்மாவை அடிச்சு அடிச்சு உடம்புல நிறைய இடங்கள்ல ரத்தம் கட்டி, அதெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு அப்பெல்லாம் தூக்கம் வராதுன்னு எங்க அம்மா டெய்லி ஒரு தூக்க மாத்திரை வாங்கி 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 ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. எங்க அம்மா காலையில பூக்கூடையில கை வச்சாதான் மதியானம் எங்களுக்கு சாப்பாடு. அதனால அந்த தூக்கம் வர்றதுக்காக மாத்திரை போட்டு அது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகி, எங்க அம்மா சொன்னாங்க, என் 2 தங்கச்சியை கூப்பிட்டு, என் சர்ச்சில் இருக்கிற ஜனம்லாம் வந்துடுச்சு, என் சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு எங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ என் 3 பிள்ளைங்களை நான் அதையா விட்டுட்டு போறேன்னு. என் 3 பிள்ளைங்களுக்கு யார் சோறு போடுவா? என் 3 பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன? ஒருவேளை எங்க அப்பா நல்லவரா இருந்தா, எங்க அப்பா சரியானவரா இருந்தா, எங்க அப்பானாலே பேச மாட்டோம். எங்க அப்பா அங்க வராருன்னா இங்க தானாவே கால் ஆடும். எங்க அப்பாவை பார்த்தாலே அவ்வளவு பயம். எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா பாரத்தை வச்சுட்டு போறேன்னு நினைக்கிறியா? என் 2 தங்கச்சிங்களை என் கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, எனக்கு தெரியும்பா, என்னை விட நீ நல்லா பார்த்துப்ப. எங்க அம்மா விட்டுட்டு போனது 2 லட்சம் ரூபாய் கடன். எங்க அம்மாவுடைய மெடிக்கல் செலவுக்காகவும் கடைசியில எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் எங்க அம்மா வாங்கின கடன். எங்க அம்மா இந்த வார்த்தையை எங்க சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து கேட்ட உடனே ஜீவன் பிரிந்தது. யோசிச்சு பாருங்களேன். என் குடும்பத்தோட அஸ்திபாரமே எங்க அம்மா தான். என் குடும்பத்தோட ஆணி வேறு எங்க அம்மா தான். ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட நாங்க பேசி எல்லாம் எனக்கு எப்படி தெரியுமாங்க இருந்துச்சு, செத்து போயிடலாம், நாம ஏன் வாழ்றோம்? என் வீட்டுல எல்லாம் இந்த தாய்க்கு பிள்ளை தான் என்ன பண்ணும், கொல்லி போடணும், அதை பண்ணும் எல்லாம் சொன்னாங்க எல்லாரும். நான் 10 வயசுல இயேசுநாதர்கிட்ட வந்தேன். சண்டே கிளாஸ்ல இருந்து 10 வயசுல இயேசுநாதர்கிட்ட வந்தேன். என்னுடைய 14வது வயசுல 14வது வயசுல ஞானஸ்நானம் எடுத்தேன். எல்லாம் சொன்னாங்க, பரவாயில்ல ஞானஸ்நானம் எடுத்தா என்ன, யாருமே ரட்சிக்கப்படல, உங்க வீட்டுல என்ன கொல்லி கூட போடலன்னா அப்புறம் நீ பிறந்ததுக்கு என்ன, உங்க அம்மாவுக்கு பிறந்ததுக்கு என்ன? ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நான் செய்ய மாட்டேன். எங்கள் வீட்டில் பெரிய சண்டாயி என்னை நிற்க வச்சாங்க. அப்போ அதெல்லாம் இயேசு பார்த்தா, அதெல்லாம் பார்த்தா எல்லாம் சொன்னாங்க, ஏசுன்னு ஓடினானே அந்த இயேசை காப்பாற்றிருக்கலாம்ல. அந்த அம்மா தானே அந்த குடும்பத்தோட அஸ்திபாரம். அந்த 16 நாள் நான் தூங்கினது இல்லை. ஒரு நாள் தூங்க மாட்டேன். ராத்திரிலாம் அழுவேன். 2 தங்கச்சி அழுவும். +2 படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறேன். 2 தங்கச்சி அழுவும். யார் பாப்பா, யார் சோறு போடுவா, என்ன நடக்கும்? என் உள்ளம் உடைக்கப்பட்டு அது. இப்போ ஒரு நாள் ராத்திரி இந்த காரியெல்லாம் முடிஞ்சு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். செத்து போயிடலாம், ரயில்வே ட்ராக்கில் தள்ளிய வச்சிடலாம், இல்லை எங்கேயாவது போயிடலாம். அன்னைக்கு ஒரு சத்தம், சபைக்கு போ. ஏரியாவில் இருக்கிற சர்ச்சுக்கு. திடீர்னு நைட்டில் ஒரு சவுண்டு கேட்டால் எப்படி இருக்கும்? பயத்தில் ஓடி போயிருந்தேன் சர்ச்சுக்கு ஓடி போய் ராத்திரி 10 மணிக்கு இந்த பலிபீடத்தை பிடித்து அழ ஆரம்பித்தேன். காலையில் 7 மணி வரைக்கும் அழுதுன்னு இருந்தேன். அன்னைக்கு தான் தெரியும், இந்த உலகத்துல பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு. அன்னைக்கு தான் தெரியும், இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. என் முன்னாடி ஒரு சினிமால படம் ஓடுற மாதிரி எல்லாம் சர்ச்சில் ஒரு செவுத்துல அப்படியே ஓடுது. எல்லாம்
படம் ஓடுற மாதிரி உட்காந்து பார்த்துனுக்கிறேன், எல்லாத்தையும் அழுதுகினே பார்த்துனுக்கிறேன். இதுக்கு தான் பண்ணேன், அதுக்கு தான் பண்ணேன், இதை தான் செஞ்சேன், அதை தான் செஞ்சேன். ஆண்டவர் நிறைய பேசினார். அன்னைக்கு யார் தெரியுமா ஈமைனர் கொடுங்க? அன்னைக்கு யார் தெரியுமா? இந்த சத்தியா சிந்தாதிரி பெட்டில யாருக்கும் தெரியாது. இந்த கிறிஸ்தவ உலகத்திற்கு யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு யாருன்னா, தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே பாவியாய் பிறந்தேன் ஐயா. என் கவலை கண்ணீர் கஷ்டங்களை சொல்லி முடியாதையா ஏசையா, சொல்லி முடியாதையா. நான் யாருன்னா, நான் ஒரு அநாதையா இயேசுவே, நீரே என் தேவனையா. உம் பாதத்தில் விழுந்தேனையா, தூக்கி நிறுத்துமையா. அன்னைக்கு ராத்திரி விழுந்து அழுத நிறைய இயேசு என்னோடு பேசினார். எனக்கு புரியல. ஒரு ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் விளக்கினார். அதை சொல்லி நான் முடிக்க போறேன். ஒரு ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் எனக்கு விளக்கினார். அப்பா, ஒரு எஜமான் ஒரு தோட்டத்தை வச்சுட்டு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த தோட்டத்தை நீ என்ன பண்ணிக்கோ, பார்த்துக்கோ, பராமரிச்சுக்கோ. மாசத்துல ஒரு நாள் வருவேன், உனக்கு என்ன பண்ணுவேன், நான் சம்பளம் கொடுப்பேன். இந்த வேலைக்காரனுடைய வேலை தான் தோட்டத்துல தண்ணி ஊத்துறது, பாக்குறது, பராமரிக்கிறது எல்லாம் யார் வேலை? ஒரு நாள் அந்த வேலைக்காரன் தண்ணி ஊத்திக்கினே வரான். அவன் கண்ணில் ஒரு அழகான ரோஜா பூ என்ன பண்ணுது, அவன் நினைக்கிறான் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணிடலாம், இதை பறிச்சுன்னு போயிடலாம். அன்னைக்கு ஓனர் வந்துட்டாரு, எஜமான் வந்துட்டு அவரும் சுத்தி பாக்குறாரு. அவர் கண்ணில் எதுதான் படுது. உடனே அவர் உடைச்சி அவர் பையில என்ன பண்ணிக்கினாரு. ஏதாவது கேட்க முடியுமா? சொல்லுங்களேன், கேட்க முடியுமா? ஏன் கேட்க முடியாது? ஏன் கேட்க முடியாது? ஆசைப்பட்டது யாரு? எடுத்துக்கிறது யாரு? என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் சொன்னார், எப்ப உங்க அம்மாவை நீ பார்த்திருக்கலாம், நீ பராமரிச்சிருக்கலாம், கூடவே வச்சுக்கணும்னு நீ ஆசைப்படலாம். தோட்டத்துக்கு சொந்தக்காரனா அவர் பறித்து போகிறார், அவரை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா ஆண்டவரேன்னு கேட்கும் போது, இது வரைக்கும் உன் கையை பிடிச்சி நான் நடத்தின்னு வந்தேன். நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் யாருன்னு தெரியாதையே நீ வந்துட்ட. கையை பிடிச்ச இயேசு உன்னை கட்டி பிடிச்சி, நான் தான் உனக்கு அம்மாவா இருப்பேன்னார். அம்மாவா இருக்கிறேன்னு இயேசு என்னை தூக்கினா. ஈமைனர் கொடுங்க. அம்மாவா இருக்கிறேன்னு இயேசு அன்னைக்கு தூக்கினா. அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னேன்? அழைத்த அழைப்புக்கு பாத்திரனாய் நான் உண்மையில் நடப்பேன் ஐயா. என் உத்தமரே, உங்க சிலுவையை என்றும் தூக்கி சுமப்பேன் ஐயா. சத்யா, தூக்கி சுமப்பேனையா. அன்னைக்கு எனக்கு யாரையும் தெரியாதுங்க இந்த கிறிஸ்தவ உலகத்துல. மேன்மை பாராட்டுவதற்கு அல்ல, இயேசு என்னை தூக்கினதற்கு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு 500க்கு மேற்பட்ட மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 600-700 இடங்களுக்கு மேல போயிருக்கிறேன். அன்னைக்கு எனக்குன்னு ஒண்ணுன்னா யாருமே வர்றதுக்கு கேட்கறதுக்கு கூட யாருமே கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுன்னா இத்தனை சொந்தக்காரங்களை இயேசு கொடுத்திருக்கிறார். எனக்குன்னு ஒரு ஊழியத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நேரம் இல்லை. 2015 ஒரு நாள் உபவாச கூட்டு நடத்தின்னு இருக்கிறேன். எங்க அப்பா கேட்ல, எங்க அப்பாவுக்கு 41 வயசு. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவை பாத்துக்கிற வேலை எல்லாம் எங்க வேலையாயிடுச்சு. அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஜெயில இருந்து எடுக்கிற வேலை யார் வேலை? என் வேலையா மாறிச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க, தோலுக்கு மிஞ்சி வளர்ந்துட்டு உங்க அப்பாவை 2 அடி அடிச்சு என்ன பண்ணு, உட்காரவை, நீ எதிர்த்து பேசி என்ன பண்ண வர. ஆனா அவங்க எல்லாம் அதை சொன்னாங்க. இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆயுசு நாள் பெருகுமா. ஒருத்தன் வாழ்க்கையில உயிரோடு இருக்கணும்னு விரும்புனா அவன் அவங்க அப்பாவும் அம்மாவும் வாழ்த்தி ஆசீர்வச்சாதான் அவன் என்ன பண்ணுவான். நீ என்ன டயட் ஃபாலோ பண்ணாலோ, ஜிம்முக்கு போனாலும் என்ன பண்ண முடியாது உயிரோடலாம். அப்பா அம்மா வாழ்த்தினாதான் உயிரோடு இருக்க முடியும்னு எது சொல்லுது? நான் எங்க அப்பாவை நினைச்சு நிறைய நாள் அழுதுருக்கிறேன். நான் உபவாச கூட்டம் நடத்துறேன். எங்க அப்பா கேட்ல இருந்து என்ன பார்த்துன்னு இருந்தாரு. எங்க பாஸ்டர் சொன்னாரு, உங்க அப்பா நிக்கிறாரு, தெரியல ஏன் நிக்கிறாரு. உபவாச கூட்டத்தை முடிச்சுட்டு சர்ச்செல்லாம் கிளீன் பண்ணிட்டு காணிக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போறேன், வீட்டுக்கு போறேன். ஒரு நியூஸ், எங்க அப்பா தூக்கு போட்டுக்கினாரு. இல்லையே, எங்க அப்பா மதியானம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாத்தி கீழே இறங்கி வர, ஆட்டோல தூக்கின்னு வராங்க, எங்க அப்பா இறந்துட்டாரு.
என் வாழ்க்கையில 2வது அடி. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கிற பேர் அனாதை. 1000 பண்ணியிருந்தாலும் அவர் எங்க அப்பா, 1000 பேசியிருந்தாலும் அவர் எங்க அப்பா. எல்லாரும் என்ன அனாதை நினைச்ச நேரத்துல இயேசு என்னை தட்டி கொடுத்து சொன்னார், அழாத. அம்மாவா இருந்தால இதுக்கப்புறம் அப்பாவா இருப்பேன், உன்னை வாழ வைப்பேன். நான் சொல்றேங்க, இதுவரைக்கும் என் குடும்பமே பார்க்காத ஒரு வாழ்க்கையை இயேசு எனக்கு கொடுத்துருக்கிறார். எங்க அம்மா எங்க அப்பா இருந்தா கூட நான் இப்படி இருப்பேனான்னு தெரியாது. ஒரு வீட்டுல 2018 ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணேன். 2019 எனக்கு நானே கல்யாணம் பண்ணிக்கினேன். 2023 இன்னொரு தங்கச்சிக்கு என்ன பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். ஒரு வீட்டுல எல்லாரும் இருந்து ஒரு கல்யாணம் பண்றதே என்னது ரொம்ப கஷ்டம். ஆனா யாருமே இல்லாம எங்க 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி சாதாரணமா பண்ணலங்க. என் குடும்பத்துல இதுவரைக்கும் யாருமே பண்ணியிருக்காத, ரோட்ல கூவாறு ஓரம் கொசுக்கடியில படுத்திருந்த எங்களை இயேசு இன்னைக்கு நல்ல ஏசி போட்ட வீட்டுல தூங்க வச்சிருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறார். ஐயோ நம்ம இங்க சாப்பிடுவோமா அங்க சாப்பிடுவோமா இது கிடைக்குமான்னு ஏங்கி இருந்த எங்களை இன்னைக்கு நினைச்ச ஹோட்டல்ல சாப்பிட வச்சிருக்கிறார். மார்த்தட்டி சொல்லுவேன், இந்த வாழ்க்கை இந்த நிலைமை என் தெய்வம் போட்ட பிச்சை, என் தெய்வம் போட்ட பிச்சை. எங்க அம்மா எங்க அப்பா இருந்தா இப்படி இருப்பானான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு சொல்லுவேன், எங்க அம்மா எங்க அப்பாவை விட இயேசு என்னை நல்லா வச்சிருக்கிறா. எல்லாம் சொல்லுவாங்க, பிடிச்சாலும் பிடிச்சிக்கோ, புளியங்கொம்பை போய் என்ன பண்ணு. நான் சொல்றேன், புளியங்கொம்பு கூட உடஞ்சிடும், இயேசுவை பிடிச்சிப்பார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டான். என் தங்கச்சிங்க நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறேன். எல்லாம் நினைச்சாங்க அவங்க அம்மா இறந்து போயிட்டு அவங்க வாழ்க்கை என்ன பண்ணிடும், அப்படிதான் எல்லாரும் யோசிச்சு பேசினாங்களே. முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாங்க. நீ என்ன முடிக்கிறதுன்னு சொல்லி என் ஆண்டவர் கமா போட்டு எங்க வாழ்க்கையை தொடங்கிட்டார். அல்லேலூயா. தொடங்கின இயேசு எங்களை நல்லா வச்சிருக்கிறாருங்க. என் கல்யாணத்துக்கு நிறைய அமைச்சருங்க வந்தாங்க, மினிஸ்டருங்கெல்லாம் எம்பிங்கெல்லாம் வந்தாங்க. எல்லாரும் முன்னாடியும் மைக்க பிடிச்சி சொன்னேன், இந்த கோட்டு போட்டுன்னு இப்படி நிக்கிறேன்ல, கல்யாண மாப்பிள்ளையா நிக்கிறேன்ல, இந்த வாழ்க்கை என் தெய்வம் போட்ட பிச்சை. இயேசுன்னு ஒருவரை நான் சந்திக்காவிட்டால் எனக்கு முகவரிங்கிறதே இல்லாத போயிட்டு இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறார், சந்தோஷமா வச்சிருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, இன்னைக்கு என் குடும்பத்தை என்னனால கர்த்தர் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு என்ன கேட்காம என் வீட்டுல எதுவும் செய்ய மாட்டாங்க, என்ன கேட்காம ஒண்ணு நடக்காது. இன்னைக்கும் நான் ஒரு நல்ல ஒரு 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 மனுஷங்கிட்ட வேலை செய்யறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். பெரும்பாக்கத்துல இப்போ ஒரு 3 வருஷமா ஊழியம் நடத்துறேன். என் ஊழியத்தை அற்புதமா ஆண்டவர் நடத்தின்னு இருக்கிறார். காலையில இருந்து இன்னைக்கு லீவு தான், காலையில இருந்து மீட்டிங்ல தான் இருக்கிறேன், பிஸியா தான் இருக்கிறேன். 1 மணி நேரம் தான் வீட்டுக்கு வந்திருப்பேன், அதுவும் ட்ரெஸ் மாத்துறதுக்கு, இதை குளிச்சுட்டு சாப்பிட்டு போறதுக்காக வந்தேன். ஏன்னா இந்த ஒரு நாள் ஓடுற ஓட்டம் தான் அடுத்த 6 நாளைக்கு எனக்கு சாப்பாடு போடும். நான் வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கிறேன். நான் இன்னைக்கு மனோஜ் பாண்டியன்னு உங்களுக்கு தெரியும், பெரிய இன்னைக்கு ஆலங்குள சட்டமன்ற உறுப்பினர். முன்னாடி அவங்க அப்பா PH பாண்டியன் சபாநாயகர், அவர்கிட்ட அவர் ஆஃபீஸில் நான் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். நல்ல சம்பளம், நல்ல இது. நான் எனக்கு இயேசுவை எனக்கு தெரியும், அதனால நான் எங்கேயும் போகணும் அவசியம்லாம் கிடையாதுன்னு நான் இருக்கலாம். ஆனால் நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விட நான் ஊழியம் செஞ்சாதான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்தியே. அல்லேலூயா. எங்க அப்பா எங்க அம்மா பார்க்காத ஒரு வாழ்க்கைய எனக்கு காண்பித்தவர் இயேசு. அதனாலதான் மார்த்தட்டி சொல்றேன், இயேசுவை நம்புங்க, ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டா. என் குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம், என்னை தெரிந்து கொண்டார், நான் தெரிஞ்சுக்கல அவரை. அவர் என்னை தேடி வந்தா, எனக்கு வாழ்க்கை கொடுத்தா. நான் சொல்றேன், இழந்துட்ட பேருக்கு இன்னைக்கு எங்க அம்மா மடியில படுத்து தூங்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, கிடைக்குமா? எங்க அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போடணும், அன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லை, இன்னைக்கு எந்த ஹோட்டல் வேணாலும் கூட்டின்னு போயிட்டு எங்க அம்மாவை நான் வாங்கி தரலாம். ஆனா எங்க அம்மா இல்லை. எங்க அப்பாவுக்கு நான் செய்யலாம், எங்க அப்பா என்ன பண்ணல. உறவுகளை மதிங்க. நாளைக்கு இருப்போமான்னு என்ன பண்ணது யாருக்குமே. இன்னைக்கு பேசுங்க, சமாதானமா இருங்க, வீட்டுல உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, கடவுளை தேடுங்க, உங்க குடும்பத்தை கட்டுங்க. இதுதான் உங்களை வாழ வைக்கும். இன்னைக்கு நான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் ஏரியால என்னை பார்க்கறவன் சொல்லுவான், இந்த உலகத்துல எப்பவுமே யாரையாவது சார்ந்து தான் வாழணுமே, யாருமே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. எங்க ஏரியால எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்க இயேசுவை பிடிச்சிக்கிச்சு,
அந்த தெய்வம் அந்த பிள்ளைங்களை எப்படி வாழ வச்சிருக்கிறாருங்க. சென்னை மாநகரிலே சிந்தாதிரி பேட்டையிலே எப்படி வேணாலும் வாழலாம். தாய் தகப்பன் இருந்தே ஒரு பிள்ளைங்க நல்ல வழியில வாடுறது என்னது கஷ்டம். அது இங்க ஒரு வேஷம் போடும், அங்க ஒண்ணு பண்ணோம், அங்க ஒண்ணு பண்ணோம். நாங்க என்ன பண்ணாலும் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. நாங்க வாழ்றதுதான் வாழ்க்கை. ஆனா ஒரு தெய்வம் எங்களை வளர்த்தார், ஒரு தெய்வம் எங்களை வாழ வைத்தார். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்தார். அதன்படி வாழ்கிறோம். எங்க அம்மா எங்க அப்பாவை விட இயேசு எங்களை நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடலாமா? அந்த இயேசு இன்னைக்கு உங்க வாழ்க்கைய, உங்க குடும்பத்தை